கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர். சார் வணக்கம். வணக்கம். சிவகங்கை மாவட்டம் மணப்புரம் அஜித் அவங்களோட கொலை வழக்கு தற்போது தமிழ்நாடு முழுவதும் ஒரு தலைப்பு செய்தியாக மாறி இருக்கிறது. கூடுதலாக பார்த்தோம்னா 5 காவல்துறை அதிகாரி கூட கைது செய்யப்பட்டிருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் கூட இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றம் செஞ்சிருக்காங்க. கூடுதலாக பார்த்தோம்னா அந்த பெண் யாருன்ற மாதிரியான பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. இதனை ஒட்டி பல்வேறு அரசியல் சூழல் நடந்து கொண்டிருக்கு. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? மிகவும் துயரமான, கண்டனத்துக்குரிய, வருத்தத்துக்குரிய, அதே நேரத்தில் நாம் நிதானமாக இந்த விஷயத்தை அணுக வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாம் இந்த பிரச்சனையில் இருக்கிறோம். பாதிக்கப்பட்ட வாலிபர் வசந்த காலத்தை நோக்கி தன் வாலிப பருவத்தில் எதிர்கால கனவுகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த வாலிபனின் கனவுகளை அழித்தொழித்திருக்கிறார்கள். எல்லோரும் லாக்அப் டெத் அப்படின்றாங்க. இது ஒரு சித்திரவதை படுகொலை என்றுதான் நான் இதை வர்ணிப்பேன். மனிதநேயம் உலகம் முழுவதும் தலை தோங்குகின்ற இந்த நேரத்தில் மிருகங்களின் காட்டுமிராண்டித்தனத்தையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாதிக்கப்பட்ட தாயுடைய மன ஓட்டம், பதபதைக்க தன் உயிரை மாய்த்து கொண்ட அந்த வாலிபன், இந்த கோர காட்சிகளை கண்டு நெஞ்சம் பதறிய அவருடைய சகோதரன், உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் உலகமே சேர்ந்து ஆறுதலையும் இரங்கலையும் வருத்தத்தையும் துயரத்தையும் தான் நான் வெளிப்படுத்த முடியுமே தவிர இழந்த உயிரை மீட்டு தருவதற்கு இயற்கையில் வழி இல்லை. நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்று சொல்ல முடியாது. சாதாரணமாக கடந்து போக முடியாது. எதிர்கட்சிகள் ஆரோக்கியமாக தமிழகத்திலே செயல்படவில்லை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக ஒன்றிய அரசும் மதவாத சக்திகளும் ஆட்சி கட்டிலே அமர வேண்டும் என்று துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிற லஞ்ச பேர்வழிகள், ஊழல் பேர்வழிகள், எடப்பாடி போன்றவருடைய சதி பல்வேறு வகையான வழிகளில் இந்த ஆட்சிக்கு எதிராக இருக்கிறது. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா தமிழகம் ஒரு நீண்ட நெடிய போராட்டத்துக்கு பிறகு சமூக நீதியை நிலைநாட்டியிருக்கும், சகோதரத்துவத்தை நிலைநாட்டியிருக்கிறோம். இங்கே மதம் என்கின்ற பேய் இடமில்லை. அங்கொன்றும் இன்றும் சில வெறியாட்டம் நடக்குமே தவிர சாதி வெறி முடித்த கலவரம் இங்கே கிடையாது. இதை ஒரு பக்குவப்பட்ட மண்ணாக மாற்றியிருக்கிறோம். தொடர்ந்து திராவிட மாடலை ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கமே தவிர கண்டிக்க வேண்டிய விஷயத்தை, பேச வேண்டிய பேச்சுக்களை நாங்கள் யாரும் எங்களுக்கு கப்பம் கட்டலை, நாங்கள் யார்ட்டையும் கப்பம் கேட்கல. மனசாட்சிக்கு எது நியாயமோ, இந்த மனித குலத்துக்கு எது நியாயமோ அதை நாங்கள் யாருக்கும் அஞ்சாமல் பேசுகிற ஆள். எந்த வழக்கை கண்டு அஞ்ச மாட்டோம், இந்த ஜெயிலை கண்டு பயப்பட மாட்டான். யாரும் எங்களை விலை கொடுத்து வாங்க முடியாது. உள்ளதை உள்ளவாறு பேசக்கூடியவர்களாக தான் நாங்கள் அரசியல் களத்தில் நிற்கிறோம். சாத்தான்குளம் பென்னிக்ஸ் ஜெயராஜுடைய காவல்துறையின் காட்டுமிராண்டித்தனமான படுகொலை அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், இன்றைய முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி கடுமையாக குரல் கொடுத்தார். காவல்துறையை இன்றைக்கு கையில் வைத்திருக்கக்கூடியவர் தான் நம்முடைய முதலமைச்சர். லட்சக்கணக்கான காவல்துறை அதிகாரிகள் படிநிலையாக இருக்கிறார்கள். உயர் டிஜிபி, ஏடிஜிபி, ஐஜி அந்த கேட்டகரியா இருக்காங்க. இங்கொன்றும் அங்கொன்றும் சில விரும்பத்தகாத, ஏற்றுக்கொள்ள முடியாத, கண்டிக்கத்தக்க செயல்கள் நடைபெறுவதை முதலமைச்சர் அனுமதிக்கிறாரா அப்படின்ற கேள்விதான் நான் கேட்கிற கேள்வி. இல்லை, நான் பெருமையோட சொல்லல, இந்த நேரத்தில் வருத்தத்தோடு தான் இருக்கும். அதே நேரத்தில் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கை இருக்கு பார்த்தீங்களா, நான் மனசாட்சி உள்ள மனிதர்களை கேட்கிறேன், இந்தியாவில் எந்த மாநில முதலமைச்சர் இந்த மாதிரியான நடவடிக்கையை எடுத்திருக்காங்க?
அவரே எதிர்க்கட்சி வேலையை அவரே பார்த்திருக்காரு. எனக்கு தெரிந்து பாதிக்கப்பட்டுடைய தாயாரிடத்திலே அமைச்சர் பெரியகருப்பனை அனுப்பி அந்த போன்ல சாரி மன்னிச்சுக்கிறேன்னு கேட்ட முதலமைச்சர் இந்தியாவில் யாருன்னு ஒரு ஆள் சொல்லு பாப்போம். சங்கி கூட்டம் ரொம்ப குரல் தழுதழுத்த குரல்ல மகனை இழந்த அந்த தாயிடத்திலே பரிவோட எடுத்த உடனே சாரி மன்னித்துக் கொள்ளுங்கள், அந்த பொறுப்பை தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கொண்டாடுறா மானங்கட்ட நாய்களா. என்ன ஆர்ப்பாட்டம்! எடப்பாடி பழனிசாமி 13 பேரை காக்கை குருவிகளை சுட்டது போல் தூத்துக்குடியிலே சுட்டு விட்டார்களே. பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது நான் தொலைக்காட்சியை பார்த்து தெரிந்துக்கணும்னு சொன்ன ஒரு மனச்சாம்பிராணி இன்னைக்கு பேசுற நீ மடப்புறம் கலவரத்துக்கு யோக்கியது இருக்கா? 13 குடும்பத்துக்கு மன்னிப்பு கேட்டியா? 13 பேரை சுட்ட கொலகார பாவி, சுட்டதே எனக்கு தெரியாதுன்னு சொன்ன ஒரு மானங்கட்ட முதலமைச்சரா இருந்த இன்னைக்கு அந்த முதலமைச்சர் வெக்கி தலைகுடுற மாதிரி நான் வெக்கப்படுகிறேன் சாரி சொல்லியிருக்கிற. எனக்கு தெரிஞ்சு மாநில உரிமை தான், மாநில காவல்துறை தான் விசாரணை நடத்தும். அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க சிபிஐ. சிபிஐ வழக்கெல்லாம் எந்த வழக்கு நல்லா நடத்துவாங்க, எந்த வழக்கு கிடப்புல போடுவாங்கன்னு தெரியும். என் தனிப்பட்ட கருத்து இந்த வழக்கை சிபிஐக்கு கொடுக்க கூடாது. காலம் தாமதப்படுத்துவார்கள், இந்த நீதி கிடைக்காது. இல்ல ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல என்ன சொன்னாங்கன்னா, யார் இந்த சார், யார் இந்த தம்பின்ற மாதிரி பல்வேறு கேள்விகள் வச்சாங்க. இப்போ தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்கும் போது அந்த கேள்வி அவங்க முன்வைப்பாங்களா எதிர்கட்சிகள்லாம்? அதனாலதான் மனசாட்சியோட முதலமைச்சர் அவரே முன் வந்து சிபிஐ விசாரணைக்கு நான் உத்தரவுன்னு சொல்லுகிறார். நாங்க எங்க வழக்கறிஞர் நான் சொல்றது என்னன்னு கேட்டா அவர் பெருந்தன்மையோட சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி சொன்ன முதலமைச்சர் கிடையாது. இந்த மாதிரி சொல்றதுக்கு ஒரு துணிச்சல் வேண்டும், ஒரு துணிச்சலுள்ள முதலமைச்சர், அஞ்சாத முதலமைச்சர். அதனாலதான் தைரியமா சொல்றார். தேவைப்பட்ட சிபிஐ விசாரணை, எஸ்பி காத்திருப்போர் பட்டியலில் வந்திருக்காரு. டிஎஸ்பி பணியிடை நீக்கம், 5 பேர் மேல கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. இன்றைக்கு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு வீட்டு மனை பட்டா, அவருடைய இறந்தவருடைய சகோதரருக்கு அரசு வேலை, இதெல்லாம் சரி வருமான சரி வராது. பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அது வேறு, அவரை பறிகொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அடுத்த கட்டமாக செய்ய வேண்டிய வேலையை சட்ட ரீதியாக செஞ்சிருக்கிறாங்க. இதுல 2 விஷயத்தை நான் என்ன பாராட்டுன்னு கேட்டா, மதுரை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு இருக்கு பாத்தீங்களா, அருமையான கேள்விகள், அருமையான வழக்கு விசாரணை. இந்தியாவிலேயே எனக்கு தெரிஞ்ச அண்மையில் சுயமோட்டாவாக இந்த வழக்கை எடுத்து கிடுக்குப்பிடி பிடிச்சு உடனடியாக இந்த வழக்கை துரிதப்படுத்திய பெருமை மதுரை ஹைகோர்ட். அதுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதுல அரசு தரப்புல வாதாடிய நம்முடைய மரியாதைக்குரிய அஜ்மல் கான், இதுவரைக்கும் நீங்க லட்சக்கணக்கான வழக்கு எடுத்து பார்த்தா கூட அரசு வழக்கறிஞர், கூடுதல் வழக்கறிஞர் இந்த அளவுக்கு ஒத்துக்கொண்டு தவறை பேசியதாக நீதிமன்றத்தில் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதனால இந்த தவறுக்கு காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் பொறுப்பேற்று சாரி என்று கேட்டதும், சுயமோட்டாக வழக்கை நீதிமன்றம் எடுத்ததும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிர்காலத்தில் இந்த மாதிரி தவறுகள் நடக்காது, நீதிமன்றம் இருக்கிறது, தமிழ்நாடு முதலமைச்சரும் விடமாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை இது ஏற்படுத்துது. நீங்க காவல்துறையை பொறுத்த அளவுல நான் ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேல வழக்கறிஞராக இருக்கிறேன். பெரும்பாலும் நான் காவல் நிலையத்துக்கு போறதில்லை. உயர்நீதியாளி இப்ப ஐபிஎஸ் நிச்சயமாக சம்பந்தப்பட்டிருக்கும் பல்வேறு செய்திகள் வருகிறது. காவல் நிலையம் புறையோடி போயிருக்கு. எல்லா காவல்துறையும், நான் காவல்துறையில் இருக்கக்கூடிய நல்ல அதிகாரிகள் இருக்காங்க, திறமையானவங்க இருக்காங்க,
நான் பாராட்டுறேன். அதனால் நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பலை. ஆனால் பெரும்பான்மையான காவல் நிலையங்கள் உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி சிசிடிவி கேமரா இன்ன வரைக்கும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டிருக்கா? தமிழ்நாடு அரசுல கவனம் செலுத்தணும். மாண்பு முதலமைச்சர் இதுல கவனம் செலுத்தணும். 30 ஆண்டுகளுக்கு முன்பாக ராஜா கண்ணு அந்த படம் ஜெய்பீம், அதான் இன்னைக்கு பல ராஜா கண்ணுகளை இதோட 24 பேர் 27 பேர் வந்துட்டாங்க நம்ம திராவிட மாடல் ஆட்சியிலேயே. முதலமைச்சர் ரொம்ப கவனமா கண்டிப்பாக நடத்திக்கிட்டு இருக்காரு. காவல்துறை கையில் வச்சிருக்காரு. நீங்க தமிழ்நாட்டில் இந்த 4 ஆண்டு காலத்துல 27 28 சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க வட மாநிலங்கள்லாம் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு போனா திரும்பவே முடியாது. ஊபி, மாப்பி, ராஜஸ்தான் சங்கிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல எச் ராஜா கோஷம் போற மானங்கட்ட போய் அங்கெல்லாம் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போனாலே அடிச்சு கொண்டுட்டு எரிச்சிட்டு தான் சாம்பல் தான் கொண்டு வந்து வீட்டில் கொடுப்பான். அதுக்கு நாங்க பரவாயில்லன்னு சொல்ல விரும்பல. இந்த 27 28 கூட இனிமே நடக்காது. முதலமைச்சர் சொல்ற இதுவே கடைசியா இருக்குன்னு மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கிறார். இதுக்கு ஒரு புது சட்டம் கொண்டு வரணும். லாக்அப் டெத்துக்கு வந்து ஒரு முடிவு கொள்ளணும்னா ஒரு புதிய சட்டத்தை தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு கொண்டு வரணும். இதுவே இறுதியா இருக்கணும்னு முதலமைச்சர் விரும்புறாரு. நாங்கள் இந்த மாதிரி சம்பவங்களை ஏற்றுக்கொள்ளாத கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லியிருக்கிறாரு. வரவேற்கத்தக்கது. இதுல என்னன்னு கேட்டா அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் அவங்கள விசாரணை வளைத்து கொண்டு வரணும். ஏண்டா ஒரு பையன் திறான், அவன் என்ன குமார், ஊனா குமாரா, உதயகுமார், அவன் ஊர்ல இருந்து தான் வந்திருக்காங்க. ஆனால் அவனையும் விசாரணை வளைத்து கொண்டு வரணும். அவன் தான் தவறான். அவன் செட் பண்ணி கூட அனுப்பிச்சிருக்கல. இந்த ஆட்சிக்கு அவங்கள எவ்வளவோ ரெடி பண்ணி பார்க்குறாங்க. திமுக ஆட்சிக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்தியாவிலேயே 5 மாதங்களில் வழக்கு நடத்தி தண்டனை வாங்கி கொடுத்த அரசு திராவிட மாடல் அரசு. எதுவும் எடுக்கல்ட்ட மக்கள்கிட்ட. அப்ப அதனால பல்வேறு வகையான சதி இதுக்கு பின்னாடி இருக்கிறதாக நான் கருதுறேன். ஏன்னு கேட்டா திருமங்கலம் ஸ்கேன் சென்டருக்கு வந்திருக்காங்க. பெண்கள் வந்து எதை மறந்து வச்சுட்டு வந்தாலும் நகையை மறக்க மாட்டாங்க. இது யதார்த்தமான உண்மை. அவங்க நகையை போட்டு வந்தாங்களா அல்லது நகையை ஸ்கேன் சென்டரில் இதே மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்களா கழட்டி வச்சுட்டு? அப்படியே கோயிலுக்கு வந்தவங்க இந்த நகையை கையில் எடுத்துட்டு போயிருக்கலாம். இது ஒரு பொய் புகாரா இருக்குமோ? ஏன்னா அந்த பெண்ணை பற்றி இப்போ தகவல் அதிகாரம் இல்லாத தகவல் தான் வந்துகிட்டு இருக்கு. அவங்க வேலை வாய்ப்பு வாங்கி தரதாக சொல்லி ஏமாற்றுறதாக அவங்க மேலே புகார் இருக்கு, மோசடி புகார்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. நான் யாரையும் அதிகாரப்பூர்வம் சொல்ல மாட்டேன். ஆனால் இதற்கு பின்னாடி இவ்வளவு விசாரணை இருக்கு. 2வது தனிப்படை என்பது வந்து இன்னைக்கு கலைக்கப்பட்டிருக்கு. நான் முதலமைச்சரையும் டிஜிபியும் பாராட்டுறேன். தனிப்படைனாலே தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு களவாணித்தனம் பண்ணுறது தான் போலீஸில். அது எஸ்பி நல்ல நோக்கத்துக்காக மாவட்டங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அளவில் தப்பு இருக்காது. இந்த தவறு யாரோ எனக்கு தெரிஞ்சு சங்கி அதிகாரி யாரோ ஒருத்தன் எஸ்பிக்கே தெரியாம டெல்லியில இருந்தோ சென்னையில தலைமைச் செயலகத்தில் இருந்தோ, இது முதலமைச்சருக்கு தெரிய வேண்டியதில்லை, நேரடியாக டிஎஸ்பிக்கு தொடர்பு கொண்டு தனிப்படையை இயக்கியிருக்காங்க. அந்த சார்ன்ற மாதிரி அவர் யாருன்ற கேள்வி இப்போ வந்துடும். முதலமைச்சர் யாரா இருந்தாலும் தண்டிக்க தயாரா இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆட்சி இருக்கு. நீதிமன்றமும் சரியா இருக்கு, முதலமைச்சரும் சரியா இருக்காரு. நாட்டில் எத்தனை 200 ரூபான்னு வீட்டுக்குள்ள கொள்ளையடிச்சிட்டு போறா, 300 ரூபான்னு அடிச்சுட்டு போறா, ராபரி பண்றான். இந்த தனிப்படை இவ்வளவு அடிச்சு சித்திரவதை பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அப்ப நாங்க பாக்குறப்ப எங்களுக்கு பொதுமக்களுக்கு சிலருக்கு தெரியாது. நாங்க பாக்குறோம், காவல் நிலையத்துக்கு போனால் புகார் கொடுத்தா நான் மனசாட்சியோட டிஜிபிக்கு சொல்றேன், முதலமைச்சருக்கும் தகவல் சொல்றேன். நாங்கள் கீழே இருந்து பேசுறோம், பொதுமக்களுடைய கண்ணாடியா பேசுறேன். நாங்க வழக்கறிஞர் 10 ஜூனியர் கையில் இருக்கிறாங்க. நான் தினசரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறோம். அரசியல் கட்சி நடத்துறேன், ஒரு தலைவராக இருக்கிறேன். 40 வருஷமா பொதுமக்களோட தொடர்பு இருக்கிறேன். எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் சரி 100க்கு 100 சொல்றேன். இந்த விஷயத்துல யார் புகார் பெட்டிஷனை வாங்கி சிஎஸ்ஆரே கொடுப்பதில்லை. புறையோடி போய் கிடக்குது. திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சின்னு கிடையாது. ஏன் பஸ் ஸ்டாண்டு பக்கம் போன நகையை பெரிய கொடுத்தியா இப்படி. ஆனா இதுக்கு ஒரு ஆள் மேல இருந்து சொன்னா செய்யறதுக்கு காரணம் இவர் ப்ரொமோஷன் வாங்குறதுக்கு, இவர் லஞ்சம் வாங்குறதுக்கு,
இவர் வேண்டிய இடத்துக்கு வேலைக்கு போகிறதுக்கு, டிரான்ஸ்ஃபர் வாங்குறதுக்கு, இதுக்காக மேல இருந்து சொன்னால் கேட்டுக்கிறது. ரெண்டாவது லஞ்சம். ரெண்டு தான் புறையோடிப்பு இருக்கு. நீங்க என்னதான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அடுத்த 5 ஆண்டுகளை தான் சரி பண்ண முடியும். அவரு எவ்வளவு சரி பண்ணிட்டு இருக்கிறாரு. பத்திரப்பதிவு துறையில ஊழலை தடுக்கவே முடியாது. நீ என்ன கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணாலும் சரி, கோடான கோடி ஊழல் நடந்துட்டு தான் இருக்கு. அதை தடுக்க முடியல. நீங்க இந்த அறநிலையத்துறையிலே பாருங்க, இந்த கோயில்ல கொள்ளையடிக்கிறவன் பிளாக் பண்றவன் இருக்கதான் செய்யறான். இப்ப இங்கே என்ன நடந்திருக்கு, வீல் சேர்ல கொண்டு போறதுக்கு 500 ரூபாய் கேட்டதாக சொல்றாங்க. இதெல்லாம் அதிகாரப்பூர்வமான இல்ல, செய்தியா இல்ல. இப்படி சில விஷயங்கள் புறையோடி போயிருக்கிற விஷயங்களை தடுக்கிறதுக்கு எதிர்காலத்துல சமூக ஆர்வலர்கள் இந்த அரசுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க. எங்க மாதிரி ஆள்கிட்ட சொல்றாங்க. உதாரணத்துக்கு நீண்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி நானே அண்மையில் அருப்புக்கோட்டை டவுன் காவல் நிலையத்துக்கு போறேன். ஒரு 10 வழக்கறிஞர்களோட. ஒரு வயதான அம்மையார் இறந்து போயிடுறாங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி சட்டப்படி பத்திரப்பதிவு துறை அலுவலரை வீட்டுக்கு வர சொல்லி ஒரு 86 வயது பெரியவருக்கு ட்ரஸ்டுக்காக அவருடைய சொத்தை எழுதி கொடுத்துறாங்க. முறையா சட்டப்படி நடந்திருக்கு, சட்ட ஆவணங்கள் இருக்கு. ஆனா அருப்புக்கோட்டையில் கூடிய ஒரு ரவுடிக்கு அவன் வளர்ப்பு மகன் சொல்லி ஒரு பெரிய தவறான ஒரு ஆளா இருக்கான். அவனுக்கு அமைச்சர் பேர் KKSR பேரை சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு அவன் ஒழுக்கமா பத்திரம் முடிச்சவங்களுக்கு பட்டா முடிக்க விடாம நகர சபையில தடுத்து நிறுத்துறான். வரி மாற்றம் பண்ண விட மாட்டேன்றான், மின்சார மாற்றம் பண்ண விடாட்டான். பகிரங்கமா ஸ்டேஷனுக்கு என் கண்ணு முன்னாடியே 100கணக்கான ஆளில் கூட்டு அங்கே குடியிருந்த ஒரு கிறிஸ்துவ பாஸ்டரை இரவு நள்ளிரமணிக்கு அடிச்சு விரட்டி கதவை பூட்டி வச்சிருக்கேன். 2-3 சொத்துக்குள்ள கையில பிடிங்கி வச்சிருக்கேன். எந்த ஆவணங்கள்லாம் குறைக்கு இருக்கு. இதுக்கு இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் இருக்காரு. நானே 3 தடவை அவரை சந்திச்சிருக்கேன். நம்ம முதலமைச்சருக்கு வேண்டிய ஆளு எதையும் நான் என்ன சொல்றேன், நாங்க முதலமைச்சருக்கு வேண்டிய ஆளு. KKSR நம்ம சொன்னா கேட்கக்கூடிய அவர் தான். எல்லாம் உண்டு, எஸ்பியை பார்க்கலாம். ஆனா போலீஸ் ஸ்டேஷன் நிலவரம் என்னன்னு இப்ப வரைக்கும் நான் மேல தகவல் கொண்டு போல. இந்த சம்பவத்தோட நான் சொல்றேன் எவ்வளவு புறவடி கூட கண்டு. இப்போ வரைக்கும் நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட போன் எடுக்கிறது இல்லை. CSR போட்டு கொடுக்குற 4 புகார் மனு கொடுத்துருக்கு. 2 மாசம் ஆச்சு. 4 புகார் மனுக்கு CSR போடல. இப்போ வரைக்கும் அருப்புக்கோட்டை டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு வழக்கறிஞர் பசுமுன் பாண்டியன், மூத்த வழக்கறிஞர், 40 ஆண்டுகள் வழக்கறிஞர். நாங்க என்ன சொல்றோம்னா, நீ சட்டத்துக்கு எங்க மாதிரி வழக்கறிஞர்களே பொதுமக்கள் என்ன சொல்றோம்னு கேட்டா, காவல் நிலையத்துக்கு போய் சட்டத்துக்கு புறம்பா நடக்காதீங்க, சட்டப்படி நடக்குன்னு கேட்கறதுக்கு லஞ்சம் கேட்கிறா நடந்துகிட்டு இருக்கு. இதை எப்படி மாத்துறது? டாக்குமெண்ட் பத்திரப்பதிவுல ஊழல் இல்லாம இருக்கா? இது எல்லாம் திமுக ஆட்சியில நடக்குது அப்படி சொல்ல முடியாது. திமுக ஆட்சியில் இதை கலைந்திருக்கிறார்கள். இதை களையெடுக்கிறதுக்கான வேலையை நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர் ராத்திரி காவல்துறையை கையில் வச்சிருக்கிறதுனால ராத்திரி துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஊருக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துகிட்டு இருக்க முடியுமா? மனிதநேயம் வேணும். சம்பளம் வாங்குற அந்த சம்பளம் அரசாங்க சம்பளம். நீ அடிக்கிறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? இந்த தனிப்படை என்ன தெரியுமா? ரவுடி படை. என்னடா இது கூலி ஆட்களை வச்சு படுகொலை செஞ்ச மாதிரி தான் இந்த வழக்கு. வெளியே ரவுடி கிட்ட காசை கொடுத்து கூலிப்படை வச்சு கொள்றாங்க. இங்க போலீஸை வச்சு ஆளை கொள்றேன். போலீஸை வச்சு ஆளை கொள்றதானே என்ன? இவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டான். சட்டத்தின்படி எங்கேயுமே நடவடிக்கையே இல்லை. ஒரு வீட ஒருத்தன் காலி பண்ண மாட்டேன்றான், சிவில் டிஸ்பியூட் ஆகுது. போய் புகார், ஓனர் போய் புகார் கொடுக்குறான். அவன் என்னை காலி பண்ண முடியாதுங்க, நான் சிவில் டிஸ்பியூட்டுங்கன்னு சொல்றேன். போலீஸ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அப்படியா, 2 நீதிமன்றத்தில் பாப்பா எழுதி கொடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு மறுநாள் வீட்டு உரிமையாளரை வர சொல்லி லஞ்சத்தை வாங்கிட்டு அவன் அடிக்க வந்தான் புகார் கொடு, அதுல தூக்கி ரிமாண்ட் பண்றோம். இப்படி நடக்குதா இல்லையா? காவல்துறை கலைஞர் ஒரு முறை சொன்னார், நுரையீரல் கெட்டு போச்சு. நுரையீரல் கெட்டா என்ன செய்ய? எதையுமே கெட்டு போகணும் ஆயிரம். நுரையீரல் கெட்டா எல்லாம் கெட்டு போயிடும். அது மாதிரி காவல்துறையில உயர்ந்த சிறந்த காவல்துறை இருக்கிறாங்க. கடமை உணர்ச்சியோடு இருக்கக்கூடிய காவல்துறை இருக்கிறாங்க. நான் காவல்துறையில நாங்க மதிக்கக்கூடிய ஆளுங்க. நான் வழக்கறிஞராக இருக்கிறான்னு சொல்றேன். ரயில்வே தண்டவாளத்துக்கு தண்டவாளத்தில் போற மாதிரி தான் காவல்துறை போகணும். காவல் வக்கீலும்
காவல்துறையும். ஆனா காவல்துறை இந்த காக்கி யூனிஃபார்ம் போட்டாச்சுன்னா யாரு அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன சட்டத்தில் இடம் இருக்கு? எத்தனை உயிர்களை கொலை பண்றீங்க? அநியாயமா கொண்டுட்டீங்களாப்பா. இப்போ உங்க வீட்டில் போராட்டம் வர பண்றாங்க, உங்களுக்கு என்ன கொண்டது சரிதான் சொல்லி விடுங்க சொல்றீங்களா? இந்த பெண்கள்லாம் பாவம் தான், பெண்கள் பாவம். நீங்க உங்க வீட்டுக்காரு லஞ்சம் வாங்கி கொடுக்கும்போது நீங்க தடுத்துருக்கணும். அடிக்கிறதுக்கு இவ்வளவு அடிக்கிறதுக்கு கம்பி எடுத்து ஆசன வாயில குத்துறது, தடயங்களை இப்ப அழிக்க பாக்குறாங்க. முதலமைச்சர் இன்னைக்கு நம்முடைய ஹைகோர்ட் வந்து ஒரு நீதிபதியை நியமனம் பண்ணிச்சு. காரணம், தடயங்கள் சாட்சிகள் அளிக்கப்படக்கூடாது. அதிலே முதலமைச்சர் கவனம் செலுத்தணும். முதலமைச்சர் 100க்கு 100 சரியா இருக்கிறார். இந்த தகவல் அவருக்கு போய் சேரணும். அதனாலதான் நான் இன்னைக்கு தகவலை சொல்றேன். அவர் மாதிரி இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலேயே கிடையாது. மனவெலும்பி சொல்றார் சாரின்னு. யார் சொல்லுவா? எல்லா சிபிஐ விசாரணை கூட தயார்னு சொல்றாரு. எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறாரு. எதிர்கட்சி இருந்து சும்மா தேவையில்லாம மக்கள் எடுபடல. உதயகுமார்லாம் கூப்பிட்டு திரும்பங்களும் அந்த பெண்ணுனால எனக்கு சந்தேகம் வருது. ஆனா அந்த பையனையும் கூப்பிட்டு விசாரிக்கணும். எல்லா வேலையும் பார்ப்பான். துரோகத்தின் மொத்த ஏவாரி. அதனால அவன் எல்லா வேலையும் பார்ப்பான். அதனால இந்த பெண்ணை வந்து என்ன ஸ்கேன் எடுக்க வந்து கோயிலுக்கு பொறுத்து திட்டமிட்டு போவாங்க. செவ்வாய் வெள்ளி அது மடப்புறம் காளியம்மனுக்கு போகும்போது அதுக்கெல்லாம் ஒரு திட்டமிட்டு போகணும். ஸ்கேன் எடுக்க வந்தவங்க இங்க எதுக்கு வந்தீங்க? அதுல எனக்கு டவுட் வருது. நகை மட்டும்தான் அதுக்கு காரணமா? அவங்களுக்கு இந்த அம்மா யார, அவங்க போனை நீங்க நேரம் காவல்துறை பிடிங்கிருக்கணும். அவங்க யார, அவங்க வந்து காவல்துறை திருப்போணம் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் இல்லைன்றாங்க, எஸ்ஐ இல்லைன்றாங்க, ஹெட் கான்ஸ்டபிள் தான் விசாரிச்சான்றான். அந்த விசாரணை தகவல் என்ன? இந்த அம்மா வந்து யாருக்கு போன் பண்ணி சொன்னாங்க? எஸ்பியை மீறி எல்லாத்தையும் மீறி மானாமரை டிஎஸ்பிக்கு அடிச்சு எஸ்பி உடைய தனிப்பட போகுதுன்னா அப்ப அவன் யார்? எனக்கு இதுல பல்வேறு சந்தேகங்கள் வருது. ஆனா காவல்துறையில யோக்கியமானவர்கள், நல்லவர்கள், 24 மணி நேரத்தில் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறவங்க அவங்களா இருக்காங்க. நான் எல்லாத்தையும் சொல்லல. ஆனா பெரும்பான்மையான காவல்துறையில நடவடிக்கை சட்டத்தின்படி நடக்கன்னு தான் கேட்கிறாங்களே தவிர மக்கள். ஆனா காவல்துறை சட்டத்துக்கு புறம்பா நடக்குது. நான் பாக்குறேன். இந்த அருப்புக்கோட்டையில சொன்னேன், நானே போயிருக்கேன். சிஎஸ்ஆர் போடல, வீடு பூட்டி வச்சிருக்கான் ஒரு ரவுடி. கே சார் பேர சொல்றான். நான் நம்மகிட்ட அண்ணாச்சி தான் பேசிருவேன், அது வேற. ஆனா நிலைமை நான் என்னதான் இந்த காவல்துறை நடந்துகிட்டு இருக்கு, நானே அதை பரிசோதனைக்காக எடுத்துக்கிட்டு இந்த அருப்புக்கோட்டை காவல் நிலையத்தை. இது மாதிரி தமிழ்நாட்டு இன்னைக்கு பாருங்க, உடனே தேவதான பெட்டியில அடிக்கிறது பாருங்க. அது இன்னைக்கு நடந்த சம்பவம் இல்லை, பொதுமக்களுக்கு சொல்றேன். இதை சாக்கு வச்சு போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம், போன நூற்றாண்டு அப்படி நடந்ததெல்லாம் கொண்டு வரக்கூடாது. அது என்னைக்கோ பொங்கல் அன்னைக்கு நடக்குது. நான் தான் சொல்ல மறுக்கல. நாங்க காவல்துறைக்கு சப்போர்ட், காவல்துறை நல்லவங்களை சப்போர்ட் பண்ணுவோம். இருக்காங்க, உயிரையே சேவை செய்தவர்களா இருக்கிறாங்க, உயிரையே பணை வைத்து பணியாற்ற கொடுக்குறாங்க, இரவு பகலாக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த காவல்துறை இருக்கிறாங்க. நாங்க அவங்களாம் ஊரில் இருக்க எங்களுக்கு தெரியும் யாருன்னு அதெல்லாம். ஆனா இந்த காவல்துறை நடந்து கொண்ட விதம் காட்டு மிராண்டித்தனமானது. 3 மாசத்துக்குள்ள இந்த வழக்கை முடிச்சு தண்டிக்கப்படுறதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இதுவே கடைசியா இருக்கட்டும் தமிழ்நாட்டில். அதே மாதிரி நாங்க சொன்ன தகவல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் காவல்துறையில இந்த அருப்புக்கோட்டை காவல் நிலையத்தில் போய் பாருங்க, பஞ்சாயத்து தான் நடக்குது. புகார் சிஎஸ்ஆர் கொடுக்குறவங்களுக்கு என்ன வலிக்குது? சிஎஸ்ஆர் வரவேற்பறை வைங்க, புகார் மனு வாங்க, சிஎஸ்ஆர் வாங்க, 2 தரப்பையும் கூட்டு விசாரிங்க. உண்மை இல்லைன்னா நீங்களே 2 தரப்பு எழுதி வாங்கிட்டு உண்மை இல்லைன்னு முடிச்சுட்டு போங்க. 7 ஆண்டுக்குள்ள தண்டனைக்குள்ள குற்றங்களுக்கு நீங்களே பெயில் கொடுக்கலாம். அதுக்கு பெயில் கொடுக்கறது இல்லை. ஸ்டேஷன்ல கோர்ட்டுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. நான் பெயில் விடுறேன், எஃப்ஐஆர் போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு லஞ்சம் வாங்குறதுக்குன்னே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒவ்வொரு அதிகாரியை போடுறது, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நண்பர்கள், உறவினர்கள், சொந்தக்காரர்கள்லாம் காவல்துறை இருக்கீங்க, சம்பளம் நல்லா கொடுக்குறாங்க, பதவி உயர்வு கொடுக்கப்படுது. ஒரு காலத்தில் போக்கத்தூனுக்கு போலீஸுக்காரன் இருந்ததை
மாத்தி கலைஞர் அவர்கள் காவல்துறை மானியங்கள் ஏற்படுத்தி இன்னைக்கு பெரிய அளவில் காவல்துறைக்கு மரியாதை கொடுத்துருக்கிறாரு. அதனால காவல்துறையினர் மனிதநேயமா நடந்துக்கிறோன்னா நீங்க அடிச்சுதான் குற்றவாளியை உண்மை. நீங்க இப்போ அவங்க அம்மா புகார் கொடுத்துருக்காங்க, இவர் மேல சந்தேகம் சொல்றாங்க, ஒரு நாள் விடுங்க 2 நாள் விடுங்க, அவனை வாட்ச் பண்ணுங்க. அவன் எங்க போறான் எங்க வரான் எந்த நகைக்கடைனா ஒவ்வொரு எடுத்து நகைக்கடையில் விற்பான்ல இல்ல அடவு விற்பான்ல, ஏன் 2 நாள் அவனை உளவுத்துறை மஃப்டியில வாட்ச் பண்ண என்ன? அன்று இரவு கூட வாங்கணும்னு சொன்ன அந்த கேவலப்பட்டவ யார்? ஐபிஎஸ் யார்? நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. எல்லா விஷயத்தையும் நீங்க விட்டு நடந்துக்கிறீங்களா? ஒண்ணு பணத்துக்காக போய் அடிக்கிறீங்க, இல்ல உங்க ப்ரொமோஷன், உங்க பதவி உயர்வு, உங்களுக்கு இடம் மாறுதல், நீங்க லஞ்சம் வாங்குற அங்கீகரிக்கிற அதிகாரிகளுக்கு மேலதிகாரிக்காக நடந்துக்கிறீங்க. இப்போ உங்க வாழ்க்கை என்னாச்சு? ஏற்கனவே சாத்தானுக்குள்ள வழக்கில் மாட்டின காவல்துறை அதிகாரிகள் பெயிலே கிடைக்கல, ஜாமீனே. உங்க நம்பி இருக்கிற பொண்டாட்டிக்குள்ள என்ன ஆகுறது? உங்களை இப்படி செய்ய சொல்லுதா சட்டம்? செஞ்சாதான் உங்களுக்கு சம்பளம் சொல்லுதா போலீஸ்? மக்கள் வரி போன மக்களின் காவலன் நீங்க, மக்களின் நண்பன் நீங்க, மக்களின் எவனா மாறிட்டீங்க. உங்களை பார்த்தாலே பயப்படுறான். உங்களுக்கு தெரியாத ஒரு காவல்துறை, ஒரு லிமிட்ல இருக்க காவல்துறை நினைச்சா அந்த பகுதியில் சட்ட ஒழுங்கை சீர் செய்ய முடியும். அவனுக்கு தெரியும் கஞ்சா விற்கிறவ யாருன்னு, ப்ராஸ்டியூட் எங்க இருக்குன்னு தெரியும், 2ஆம் நம்பர் பிசினஸ்கார யாரும் தெரியும், பிப்பாடி அடிக்கிறவ யாரும் தெரியும். எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு எல்லாத்தையும் பவுஸ் வாங்குது. அப்ப எப்படி உருப்படும்? சாயந்தரானா பார்ல பவுஸ்காரன் பவுஸ் அடிக்கிறது, பிப்பாடிக்காரன் உட்காந்து போலீஸ் தண்ணி அடிக்கிறது. எவ்வளவு அராஜகம், அக்கிரமம்! நான் தமிழ்நாடு ஒரு முதலமைச்சர் காலத்திலே தான் நடந்துச்சு சொல்ல, இது எல்லா காலத்திலும் நடக்குது. நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் ரொம்ப கண்ணியமா கட்டுப்பாடா காவல்துறையை கொண்டு வந்திருக்காரு. அங்க கொண்டு நடந்திருக்கு. அதான் சொல்லி 27 தான். உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பார்த்தா டெய்லி 150 நடந்துருக்கு தினசரி. அதனால எதிர்கட்சிகளுடைய இந்த போராட்டம் நியாயமான போராட்டமா இருக்கணும். உடனே முதலமைச்சர் தலையிடுகிறார், பணி நீக்கம் செய்கிறார், சிறைக்கு அனுப்புகிறார், வழக்கு போடுகிறார், பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு பேசுகிறார், சிபிஐக்கு போனால் வழக்கு போடுங்கன்றாரு. அப்ப முதலமைச்சர் என்ன செய்ய சொல்றீங்க? அதனால திராவிட மாடல் ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதற்காக இதற்கு பின்புலமாக பல சதிகளும் இருக்கிறது. இந்த வழக்கில் அந்த சதிகளையும் விசாரிக்க வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். காவல்துறையை இன்னும் சீர் செய்ய வேண்டும் என்பதும் என்னுடைய அன்பான வேண்டுகோள். நன்றி சார். நன்றி.